அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான வெரைட்டி ரைஸாக செஞ்சிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோகோனட் ரைஸ், அதாவது தேங்காய் சாதம், என்னோடய ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப தட்ட தேவையில்லை, லைட்டாக தட்டி விட்டால் போதும். தட்டி அதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கணும். பூண்டை நம்ம கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதில் வறுக்கணும். அதில் 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். பூண்டை நம்ம முழுசாக சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆகிற மாதிரி வறுக்க முடியாது. அதனால தான் லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுக்கணும். ஆனால் பூண்டு கருகிடக்கூடாது. பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலராக, அதாவது கோல்டு கலரில் வறுத்துட்டேன். இப்போ நம்ம பூண்டெல்லாம் வெளியில் எடுத்துடுறேன். நான் 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி வேணுனாலும் துருவி சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா இதையும் ஒரு ப்ரௌன் கலரில் வறுக்கணும். ஆனால் கருகிடக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது தான் அந்த தேங்காய் சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள், நல்ல கலரில் வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிடலாம். அதே கடாயில் அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் கொஞ்சம் பொரியட்டும். அதோட ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு 10 முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம அந்த ரைஸ் சாப்பிடும் போது அந்த நடுவில் முந்திரியோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால சேர்த்துருங்க. கொஞ்சம் முந்திரி கலர் மாறுற வரையும் வறுக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தேங்காயும் பூண்டும் சேர்த்து மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்றேன். நம்ம பூண்டு சேர்த்து நுணுக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு நுணுக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும். பவுட்ரு மாதிரி நுணுக்க வராது. அதை சேர்த்து எண்ணெயில் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடுறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறனால கீழே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். ஏற்கனவே சோத்தில் நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயத்தை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கி இருந்தால் தான் நம்ம அந்த சோறை சாப்பிடும் போது அங்கங்கே அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா நறுச்சுன்னு சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து உருதிரியாக வறுத்து வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, வெங்காயமும் ரொம்ப வதங்கலை, கொஞ்சம் வெங்காயத்தோடு தான் இருக்குது. இந்த டைமில் நான் பிரியாணி அரிசி தான் இங்கே நான் சோறா வடித்து வச்சுருக்கேன். நம்ம வடித்து வச்சுருக்க சோறை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது பிரியாணி அரிசின்றனால நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி உதுத்தி விட்டு தான் ஒன்று சேர்க்கணும். நீங்கள் இது பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை.
நீங்கள் சாதாரண நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்லையா அதுலேயும் பண்ணலாம். இல்லை மத்தியானம் வடித்த சாதம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை நைட்லேயும் இதே மாதிரி அந்த பழைய சாதத்தை வச்சு பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த பூண்டும் தேங்காயும் போடுறோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் இதில் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும் போது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட வச்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கு சைடிஷாக ஒரு ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும். அதை வச்சுக்கிட்டே சாப்பிடலாம், வேற எதுவும் தேவையில்லை. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.